ஏங்க ஒரு ஸ்மால் டவுட்னா சரிங்க. நான் இப்ப கஸ்டமர் நிறைய பேர் வந்து எப்படின்னா கால் பண்ணி ஒரு என்கொயர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா என்கொயர்மெண்ட் பண்றாங்க. அதுதான் வாயில வருது. சரி. நிறைய பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா சரி. அது நல்ல வாரண்டியோட ஒரு மீடியமான பவர்ல எல்இடி கேக்குறாங்க. 5-6 வருஷம் வாரண்டி போதுமா? ஏன்னா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. 5-6 வருஷம் வாரண்டி போதும். அந்த மாதிரி இல்லனா கஸ்டமர் நிறைய என்கொயர்மெண்ட் கேக்குறாங்க. அதுவும் நிறைய பேர் கேக்குறாங்க. அப்படியா? இல்லது எல்இடி லைட் தான் மீடியமான பட்ஜெட்ல. நம்மள்ட்ட அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி ஒரு வீடியோ கேட்டே இருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி எல்இடி வேணும். முக்கிய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வேணும். தரமா இப்ப போடுறோம் பாரு. ஓகே. ஹலோ गाइस, வெல்கம் டு பிசி கடை. गाइस, அப்சல் கேட்ட மாதிரியே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒரு நல்ல பவர், ஒரு டீசென்ட்டான பவர் இருக்க மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டாரு. அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷனாக தான் லைட் கொண்டு வந்திருக்கோம். ஒரு நீட் ஃபார் ஸ்பீடோட ஒரு ப்ரீமியம் லைட்டு ஒரு 120 வாட்ஸ் தான் வரும். ரொம்ப ஹை பவர் வேண்டாம். ஆனால் எனக்கு நார்மல் ஹாலஜன் பிடிக்கல, எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் கேட்குறவங்களுக்கு நார்மலாக ஒரு 100 பல்ப் போட்டு ஒரு ஒயரிங் கிட் போட்டு பவர் பண்ணிங்கன்னா ஒரு பேசிக் ஒயரிங் கிட்டு பேசிக் பல்ப் போட்டால் ஒரு 1350 வரும். அதே ஒரு பிராண்டட் ஆர்ஸ்ட்ரம், ஃபிலிப்ஸ் அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா ஒரு 1850 வரும். ஒரு 2000 நீங்கள் அதுக்கு செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் H4 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் 3500 இன்க்ளூடிங் ஃப்ரீ ஃபிட்டிங்கோட கொடுத்துருக்கோம். 3000 கொடுத்துடலாம். இந்த லைட் 3000 பிராண்டட் லைட் கொடுத்துடலாம். அது வாரண்டியோட இருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீட் ஃபார் ஸ்பீட் பிராண்ட்லேயே ஜெனியூன் 120 வாட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 120 வந்துருமா? 120 நீ ஏன்டா இவ்வளோ சாக்கா? 190 போட்டாலே இப்போ 2000 கேட்டிருக்காங்க. அதுக்கு தான்டா இது சொல்லிட்டு இருக்கு. நீ ஏன்டா சாக்கா? கண்டி ஒரு 120 வாட்ஸ் வரும். 6000 கெல்வின் நம்மள்ட்ட இருக்கு, 4000 கெல்வின் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்லைட்டுக்குலாம் இது தேவைப்படாது. இந்த மாதிரி ஓட்டுற கஸ்டமருக்கு இது ஓகே. இல்லைன்னா இந்த பல்ப் ரெகுலராக எல்லாத்துக்கும் யாரும் சூட் ஆகுனா ஒரு ஃபாக் லேம்ப் ஆல்ரெடி ஹாலஜன் வச்சிருக்கீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த வாங்கி எல்இடி போட்டுக்கலாம். இது வந்து லிமிடெட் டைம் ஆஃபர் தான். இது ஆஃபர் இருக்க வரைக்கும் கொடுத்துடலாம். அதே H4 செக்மெண்ட்னா ஒரு 300-400 ருபீஸ், அதிகபட்சம் ஒரு 300-400 தான் டிஃபரன்ஸ் வரும். அதுவும் H4 ரொம்ப ரேர் தான். உங்களுக்கு கைஸ் இந்த லைட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பிசி கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க உங்களுக்கு கொரியர் வேணாலும் கொரியர் நம்ம கொடுத்துடலாம். இவ்வளவு விலை கம்மியாக்கு இந்த எல்இடி லைட் கொடுக்குறீங்களா? ஆமா. வாரண்டி ஏதாச்சும் வருமா? வாரண்டி முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. வராம கொடுத்தேன்னா என்ன அடிச்சே போடுவாங்க கஸ்டமர். வாரண்டி கம்பல்சரி இருக்கு. நம்மள்ட்டே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஜெனிவன் 120 வாட்ஸ். இந்த ஏன்னா நீங்க அன்பிராண்ட்ல 300-400 போடுறதுக்கு இந்த 120 வாட்ஸே போதுமான பட்ஜெட் ஒருத்தங்கிறீங்க. சூப்பர் பட்ஜெட், சூப்பர் பவர். அதுக்கு இது ஓகே. ஆனா எல்லாருக்கும் சூட்டபிள். அவங்க நான் சொன்ன கண்டிஷன் இருக்கு. உங்களுக்கு இது ஒரு ப்ரீமியமான லைட்ஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த மாதிரி லைட்ஸ் தேவைப்படுச்சுன்னா பிசி கால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டிஃபரெண்ட் கண்டென்ட், அதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல் கண்டென்ட் வேணும்னா பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.